நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய சபையின் எழுப்புதலை தடை செய்ய விசுவாசிகளின் மத்தியில் ஏற்பட்ட சாத்தானின் வஞ்சகங்களையும், விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்களை குறித்து தேவன் சென்ற வாரத்தில் நம்மோடு பேசினார். எழுப்புதலில் விசுவாசிகளுக்கு மட்டும்தான் பங்கு இருக்கிறதா? மற்ற பொறுப்பில் இருப்பவர்களை குறித்து தேவன் வேதாகமத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எழும்புகிறதல்லவா? இதை பற்றி தான் இன்று நம்முடைய சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாங்க செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால வஞ்சகங்கள் என்கிற பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வழிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். காலங்கள் கடைசி ஆக ஆக அநேகம் விதமான வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் வியாபித்து கொண்டு வருகிறதை நீங்களும் நானும் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். நம்ம வசிக்கக்கூடிய நாடுகளில், நம்ம இருக்கக்கூடிய அநேகம் விதமான பகுதியில், நாம் தங்கி இருக்கக்கூடிய அநேகம் விதமான இடங்களில், நம்முடைய வீட்டில் கூட நிறைய வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் இந்த கடைசி நாட்களில் எல்லா இடங்களிலும் வியாபித்து கொண்டு வருகிறதை நாம் கண் கொண்டு பார்த்து கொண்டு வருகின்றோம். இதில் மகா பெரிய முக்கியமான ஒரு வஞ்சகம் எங்க அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய சபை. இந்த கர்த்தருடைய சபை என்று அழைக்கப்படக்கூடியது தான் எல்லா விதமான மக்களும் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் பெறக்கூடிய ஒரு இடமாக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாய் காணப்படக்கூடிய ஒன்று. இந்த திருச்சபையில் கூட இந்த கடைசி நாட்களில் அநேக விதமான வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால, ரட்சிக்கப்படக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்டவராகிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும், இந்த சபைகளில் போய் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய ஆலோசனைகளை கேட்க அவனால் முடியல. காரணம் என்ன அப்படின்னா, சபையே இந்த நாட்களில் சாட்சியற்ற நிலைகளின் ஊடாக இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த கடைசி காலங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்றதுன்னு பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கடைசி காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலங்களில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கொடுமைகள் எல்லா இடங்களிலும் வியாபித்து கொண்டே வர ஆரம்பிக்கிறது. கொடுமை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே நல்லா தெரியும். எந்த விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் நம்பி இணக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியாத ஒரு காலம். ஒரு தகப்பனை நம்பி கடந்து போக முடியாது, ஒரு தாயை நம்பி கடந்து போக முடியாது, பிள்ளைகளை நம்பி பெற்றோர்கள் கடந்து போக முடியாது, கணவனை நம்பி மனைவி கடந்து போக முடியாது, பெற்றோர்களை நம்பி பிள்ளைகள் கடந்து போக முடியாது. இப்படி எல்லா இடங்களிலும் கொடுமை நிறைந்த காலங்களாக இந்த காலங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம். ஏன்னா எங்க பார்க்க ஆரம்பிச்சாலும் கூட சாத்தானுடைய அதிகமான மும்முரமான தாக்குதலின் வீரியம் அதிகமாய் காணப்படுகிறதா. இது ஒரு மகா பெரிய கொடுமைக்குரிய ஒரு காலமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. இந்த கொடுமை காலங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த காலங்களில் தான் திருச்சபைகள் ஆண்டவராகிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டியை விளங்கணும். ஆனால் இந்த நாட்களில் நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சபைகளிலேயே நிறைய சண்டைகள், சபைகளிலே நிறைய பிரிவினைகள், சபைகளிலே நிறைய உபதேச மாறாட்டங்கள், சபைகளில் ஒருவரை ஒருவர் அடித்து பட்சிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கக்கூடிய ஜனங்களுடைய நிலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சா, அவர்கள் எங்க போய் ஆறுதலை பெற முடியும் என்று இங்கும் அங்கும் திகைத்து நிற்கக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அப்ப சபைகளில் ஒரு ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை, சபைகளை ஆண்டவராகிய தேவன் எதற்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை அறிய முடியாத அளவிற்காக அவர்களுக்குள் காணப்படக்கூடிய வம்புகளும் வழக்குகளும் தான் இந்த நாட்களில் அநேகம் விதமான மக்களை இடருண்டு போகக்கூடியதாக விளங்கப்பட ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். இப்ப கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11:3 நான் வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததைப் போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். கிறிஸ்துவை பற்றியதான உண்மையிலே நின்று இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் விலகி போக ஆரம்பிச்சதுனால தான் இந்த நாட்களில் ஆராதனையிலே அநேகம் விதமான மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஒரு காலத்தில் ஆராதனை என்று அழைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அங்கு ஒரு பயமும் பக்தியும் நிறைந்த ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அங்கு ஆண்டவராகிய தேவன் ஒருவரே முதன்மையான ஒரு தேவனாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். எல்லாரும் ஆண்டவராகிய தேவனை ஒருமனப்பட்டு ஆராதிக்கக்கூடிய அந்த நிலைகள், அது ஒரு பரலோகத்திற்கு ஒப்பனையான ஒரு ஆராதனையாக ஆரம்ப நாட்களில் உருவாக்கப்பட்டதாக விளங்க ஆரம்பிச்சிருக்குது.
ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களில் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஆராதனைகள் எல்லாம் ஒரு பொழுதுபோக்கை போல. ஆராதனைகள் எல்லாம் அநேகம் விதமான மக்களை பரவசப்படுத்துகிறது மாதிரி நிறைய அவங்களுடைய மனசுல ஒரு மாம்சீகமான உணர்வுகளை தூண்டக்கூடிய அளவிற்காக உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆராதனை என்று அழைக்கப்படக்கூடியது கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தவும், கர்த்தருடைய மனசை பரவசப்படுத்தவும் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனா இன்றைக்கு மக்கள் இந்த ஆராதனை என்கின்ற பேர்ல அநேக விதமான மனுஷனுடைய அந்த மாம்சீகமான உணர்வுகளை தூண்டக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். மாம்சத்திற்கு ஏதுவான அநேக விதமான அந்த நிலைகள் ஆசரிக்கப்பட ஆரம்பிக்கிறனால தான் வரக்கூடிய ஏராளமான மக்கள் இந்த சபைகளை கண்டு இடறி போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், இந்த ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த போல என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஏவாளை தந்திரத்தினாலே சர்ப்பம் வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். எப்படி சொல்றார் பாருங்களேன். நம்முடைய இந்த கடைசி காலத்துல திருச்சபையினுடைய அந்த விகிதத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சபையெல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமா எங்கோ கடந்து போய் கொண்டிருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கிறிஸ்து உண்மையிலே திருச்சபையில் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி கூட மக்களுடைய மனம் மெய்யாகவே பார்க்க முடிகிறது இல்லை. அங்கு வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு மாம்சீகமான ஒரு உணர்வுக்காக, மாம்சீகமான ஒரு 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 எழுப்புதலுக்காக, மாம்சீகமான ஒரு அநேக விதமான சூழ்நிலைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு நாள்ல ஒரு ஆராதனை என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ரீதியாகவே காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சதை பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவைகள் எல்லாம் ஒரு ஒரு அதாவது அநேக விதமான அதாவது இந்த நடனத்தை தூண்டுவிக்கக்கூடிய அளவிற்காக அல்லது மாம்சீகமான அந்த உணர்வுகளை தூண்டுவிக்கக்கூடிய அளவிற்காக இப்படி ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறினதாக காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அப்ப இந்த திருச்சபையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார். அந்தந்த பொறுப்பை அவங்க கரெக்டா செஞ்சுட்டாலே இந்த சபையினுடைய சட்டத்திட்டங்கள் மீண்டும் ஒழுக்கமான நிலையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். போன சில நாட்களாக விசுவாசிகளுக்கு கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய அநேக விதமான பொறுப்புகளை, கடமைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவனாய் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளணும், ஒரு விசுவாசியினுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவன் சபையில் எப்படி என்ன காரியத்திற்காக உருவாக்கி வைத்திருக்கிறார், அவர்கள் செய்ய வேண்டிய அநேக விதமான காரியங்கள் எப்படிப்பட்டது, அந்த மக்கள் சபைக்கு பக்தி விருத்தியாக எப்படி எப்படிலாம் நடக்க வேண்டும் என்கிறதை பற்றி சென்ற சில வாரங்களாக நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சபையில் முக்கியமான ஒரு 3 பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தந்து வைத்திருக்கின்றார். அதுல 1 போதகர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பு, 2 மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பு, 3 கண்காணிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பு. இந்த 3 விஷயத்தையும் இந்த நவீன காலத்துல காணப்படக்கூடிய திருச்சபைகள்ல இருக்கக்கூடிய மக்கள், இந்த போதகராய் காணப்படக்கூடிய இந்த ஒரு மனிதனே 3 விதமான வேலைகளையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நல்லா பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அவனுடைய கரங்கள்ல ஒரு வேலை கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த வேலையில அவன் பெர்ஃபெக்ஷனை காண்பிக்க ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். ஆனால் ஒரே மனிதனை 3 விதமான வேலைகளை செயல்படுத்த ஆரம்பித்தால் எந்த வேலையிலும் அவன் நிறைவான காரியங்களை மெய்யாகவே வாழ்ந்து காண்பிக்கிறது கடினம். ஒவ்வொரு மனுஷனுக்கு அதனால்தான் கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு விதமான பணிகள் யாவற்றையும் பிரித்து தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். மேய்ப்பன் அநேக விதமான மேய்க்கக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும், போதகர்கள் போதிக்கக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும், கண்காணிப்பு செய்யக்கூடிய மக்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்கள் யாவற்றையும் கண்காணிக்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி நாட்களில் காணப்படக்கூடிய திருச்சபையில் இவர்கள் 3 பேராக காணப்படாத அளவிற்காக போதகர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு மனிதனே எல்லா விதமான பொறுப்புகள் யாவற்றையும் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதனால தான் நிறைய நேரங்களில் போதிக்கக்கூடிய மனுஷன் தங்கள் வாய்க்கு வந்தபடியே பிரசங்கங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சபையில் வரக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நான் தருகிறேனா, இவர்களுக்கு தேவையான அநேக விதமான மன்னாவை தர ஆரம்பிக்கிறேனா என்பதை பற்றி அவங்க தங்களுடைய மனசில் யோசிச்சு கூட பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய கரங்களில் 3 வேலை இருக்கு. இந்த 3 வேலையில 3 விதமான வேலைகளையும் அவர்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால ஒவ்வொரு வேலைகளிலும் அந்த மக்களால் மெய்யாகவே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால தான் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இன்றைக்கு திருச்சபையிலே நடத்தக்கூடிய அநேக விதமான நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், யாரெல்லாம் என்னென்ன விதமான போதகங்கள் யாவற்றையும் சொல்கிறார்களோ எல்லா போதகங்களும் திருச்சபையின் ஊடாக மெய்யாகவே அந்த சபைகளின் ஊடாக கடந்து வருகிறத பார்க்க முடியும். ஏன்னா அங்கே அந்த சபையை நடத்தக்கூடிய போதகரை 3 விதமான பணிகளையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால அவர்னால ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை நிலைகளை கண்காணிக்க முடியாது.
ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைப்பட ஆரம்பிக்கிறது என்பதை பற்றி அவரால் யோசிச்சு பார்க்க முடியாது. அந்த வாரத்துக்குரிய என்ன விதமான செய்திகளை நான் இந்த மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை சொல்ல முடியும் என்கிறதை பற்றி அவரால் மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்க முடியாது. 3 வேளையும் அவர் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால ஏதாகிலும் ஒன்றிலே அவருடைய மனம் ஈடுபடுமே தவிர மற்ற 2 காரியங்களையும் அவர் மெய்யாகவே ஒதுக்கக்கூடியவராக விளங்க ஆரம்பிச்சிடுவார். அதனால தான் சபையில் இந்த நாட்களில் அநேக விதமான உடைக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஏன்னா அவங்களால அந்த சபையினுடைய இருக்கக்கூடிய மக்களை மேய்க்க முடியல. அந்த மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு விதமான காரியத்தையும் அவங்களால பேச முடியல. அதனால தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக விதமான திருச்சபையில் ஜனங்கள் சபையினுடைய எல்லைகளை தாண்டி இங்கும் அங்கும் அலைந்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு விதமான விஷயத்தையும் அந்த சபையினால் கொடுக்க முடியல. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்கிறதை பற்றி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய போதகரே அவரே மேய்க்கக்கூடிய வேலையை செய்கிறார். அப்போ அந்த 2 வேலைகளுக்கும் அவர் அதை சரியான அந்த காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறதுனால இந்த ஆடுகளுக்கு உரிய ஒவ்வொரு விதமான ஆகாரத்தையும் அந்த மனுஷனால் கொடுக்க முடியல. அதனால் இந்த காலத்திலே காணப்படக்கூடிய திருச்சபையில் எங்கள் சபையை காட்டிலும் வேறு சபை எந்த சபை நல்ல சபையாக இருக்கிறது, உடனே அந்த சபையை விட்டு அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏனென்றால் எங்கள் சபையில் எங்களை பராமரிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, எங்களை கண்காணிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, எங்களை விசாரிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, எங்களுக்கு தேவையான எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய மக்கள் யாருமே இல்லை. இப்படித்தான் அநேக விதமான திருச்சபைகள் இந்த நாட்களிலே உடைக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஆண்டவராக தேவன் அந்த நாளில் அந்த சபையினுடைய சட்டங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக உருவாக்கி கொண்டு வரக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அந்த சபையில் 3 விதமான பொறுப்பையும் 3 பேருடைய கரங்களிலே ஆண்டவராகிய தேவன் தர ஆரம்பித்தார். ஒன்று மேய்ப்பர்கள், ஒன்று ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே போதிக்கக்கூடிய அநேக விதமான பணிகள் யாவற்றையும் செய்யக்கூடிய போதகர்கள். 2 ஆண்டவராகிய தேவனுடைய அநேக விதமான ஆடுகள் யாவற்றையும் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள். 3 அந்த மேய்க்கக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்கள் யாவற்றையும் கண்காணிப்பு செய்யக்கூடிய மக்கள். இப்படிப்பட்ட பொறுப்புகளின் ஊடாக ஒரு திருச்சபையினுடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் இயற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த சபையில் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான காரியங்களும் சரியான விதத்தில் கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால அந்த சபையிலே அநேக விதமான விசுவாசிகள் வளர்ந்து ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ இந்த சபையினுடைய நியமங்களுக்கு விரோதமாக நாம் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது தான் சபைகளில் அநேக விதமான பிரச்சனைகள், சாத்தான் இந்த மாதிரியான காரியங்களை எளிதாக உடையக்கூடிய அந்த நிலைகளை நோக்கி தள்ளி கொண்டு போகிறத பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா ஒருவனே 3 விதமான வேலைகளையும் செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது எந்த வேலையிலும் தன்னுடைய முழு மனதை அவனால் செலுத்த முடியாது. ஒரு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இன்னும் ஒரு வேலை அவனுடைய கரங்களிலே கூட கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த வேலைக்குரிய காரியங்களை முழுமையாக அவனால் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாற்றையும் செயல்படுத்த முடியாது. அப்போ ஆண்டவருடைய வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்க முடியும்? ஒவ்வொரு மனிதருக்கும் கர்த்தராகிய தேவன் தனித்தனியான பொறுப்புகள் யாவற்றையும் தந்திருக்கின்றார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி ஒன்று எழும்பலாம். இந்த கடைசி காலத்தில் மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கல. நாங்கள் அநேக விதமான கண்காணிப்பை செய்யக்கூடிய மக்களை பார்க்கல. நாங்கள் பார்க்குறதுல சபை போதகரை மட்டும் தான் பார்க்குறோம். ஆமாம், அதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த சபை போதகரே 3 விதமான காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால சபையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் விசாரிக்க அவரால் முடியாது. சபையிலே காணப்படக்கூடிய வழி தப்பக்கூடிய ஆடுகளை பற்றி அவரால் அறிந்து பார்க்க முடியாது. நசல் கொண்ட ஆடுகளுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலவீனங்களை பற்றி ஆராய்ந்து பார்க்க அவருக்கு முடியாது. அவருக்கு நிறைய கர்த்தருடைய வார்த்தைகளை அநேக விதமான தியானிப்பின் ஊடாக தியானிக்கிறதுக்கு அநேக விதமான நேரங்கள் அவருக்கு தேவைப்பட ஆரம்பிக்கும். இந்த வேலையை அவர் செய்யக்கூடிய நேரத்தில் மற்ற மக்களை மேய்க்கிறது எப்படி? மற்ற மக்களை மேய்க்கிறது மட்டுமல்ல, வரக்கூடிய ஆடுகள் எல்லாம் 100 ஆடுகளை நம்ம மேய்க்கும்படிக்காக வெளியே அழைத்து கொண்டு போனோமே, அதில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆடுகள் எத்தனை ஆடுகள் உள்ளே வந்திருக்குதுன்னு சொல்லி கண்காணிப்பு செய்யக்கூடிய பணிகளை செய்கிறது யார்? அப்போ இந்த மாதிரி பல விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதுனால தான் சபையினுடைய ஒழுங்குகளும் சட்டங்களும் மீறப்பட ஆரம்பிக்கிறதுனால தான் சபையில் இந்த நாட்களில் எழுப்புதலுக்கு பதிலாக அநேக விதமான உடைக்கப்படக்கூடிய நிலைகளும், சபைகளில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் ஒரு திருச்சபை நோக்கி கடந்து போகக்கூடிய நிலைகளும் உருவாக்கப்படுகிறதை நீங்களும் நானும் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பணிகளை பற்றி பல விதமான விஷயங்களை நம்முடைய தியானத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்போ சபையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 விதமான பொறுப்புகள். இந்த 3 விதமான பொறுப்புகளில் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட காரியங்கள் யாவற்றையும் செய்ய வேண்டும். இதை நான் இன்னைக்கு நான் பேசுகிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். இனி வரக்கூடிய நாட்களில் இவைகளை பற்றி இன்னும் நாம் விரிவான விதத்தில் நம்முடைய தியானத்தில் பார்க்க வேண்டியது அவசியம். 3 முக்கியமான பொறுப்புகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1, போதகம் செய்யக்கூடிய போதகனுடைய பணி.
2 மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களுடைய பணி, 3 கண்காணிப்பு செய்யக்கூடிய இந்த கண்காணிப்பாளர்களுடைய பணி. இந்த 3 விதமான முக்கியமான பொறுப்புகளை பற்றி முதல் காரியமாய் நீங்களும் நானும் கற்றுக் உணர வேண்டியது அவசியம். முதலாக காணப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போதிக்கக்கூடிய போதகருடைய முக்கியமான பணி. கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 12வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக நான் வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், 8வது வசனம், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். இப்போ கர்த்தருடைய வசனத்தில் ஆண்டவராக தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் மட்டுமே தரித்திருக்க வேண்டியது அவசியம். அவனுக்கு என்ன வேலையை கர்த்தராக தேவன் தந்திருக்கிறார்னா, தேவன் இந்த சபைக்கு என்ன வார்த்தையை பேச போகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து காத்திருக்கணும். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கேட்டு பெற்று அந்த மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை அறிவிக்கிறது தான் ஒரு போதிக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய முக்கியமான ஒரு பணி. அவன் போய் மற்ற அலுவல்களின் ஊடாக மெய்யாகவே கடந்து போகக்கூடாது. வீடு சந்திப்பினுடைய காரியத்தின் ஊடாகவோ அல்லது மற்ற மக்கள்கிட்ட போய் அநேக விதமான காணிக்கை தொகைகள் யாவற்றையும் வசூல் பண்ணக்கூடிய காரியமோ அல்லது அந்த ஆடுகள் யாவற்றையும் மேய்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மைகளோ அவனுடைய கரங்களில் கொடுக்கப்படலை. அவனுக்கு கர்த்தராக தேவன் தந்திருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறதை போல அவன் போதிக்கக்கூடிய வேலைகளை மட்டும் செய்யக்கூடியவனாக, அவனுடைய வாழ்க்கையில எல்லா நாளிலும் கர்த்தருடைய வசனங்களை மட்டும் ஆழமாய் பகுத்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் ஆழமாய் அறிந்து கொண்டு சபைகளுக்கு தேவையான வார்த்தைகள் யாவற்றையும் தீர்க்கமாய் அறிவிக்க வேண்டியது அவனுடைய முக்கியமான பொறுப்பு. இப்ப சபையில சில ஜனங்கள் அநேக விதமான பலவீனப்பட்ட மக்கள் வந்திருப்பாங்க. அநேக விதமான மக்கள், அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களின் ஆழமான காரியங்கள் யாவற்றையும் அறிய முடியாத ஒரு பால் உண்ணக்கூடிய ஒரு குழந்தையை போல் வந்திருப்பாங்க. சில மக்கள் தேவனை அறியாதிருக்கக்கூடிய, தேவனாகிய கர்த்தருக்கு புறம்பாய் காணப்படக்கூடிய புறஜாதி மனுஷனாக காணப்படக்கூடிய மனிதர்கள் வந்திருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான வார்த்தைகளை பேசுகிறது எப்படி? இந்த மக்கள் எல்லாரும் ஒரு சேர குழுமி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்தந்த மக்களுக்கு தேவையான வார்த்தைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் அறிவிக்கிறது எப்படி? அப்போ இந்த போதகன் செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னா இவர் போய் பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காரணும். ஆவியானவரே, இந்த வாரத்தில் சபையில் யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, இந்த வாரத்தில் வரக்கூடிய மக்களுக்கு தேவையான வார்த்தைகள் என்ன வார்த்தைகளை நான் பேச வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு விதமான காரியங்களை இந்த நாட்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாகிலும் ஒரு குறிப்பை எடுத்துக்கொண்டு வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அது வரக்கூடிய மக்களுக்கு இடலை தரக்கூடிய வார்த்தையா, அது மகிமையை தரக்கூடிய வார்த்தையா, ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஏதோ தன்னுடைய வாய்க்கு வந்தபடியெல்லாம் தன்னுடைய மனம் போன போக்கின்படியெல்லாம் பேசக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். நல்ல நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய பணியாக காணப்படுகிறதுனால ஒவ்வொரு பணிகளையும் நீங்கள் செய்கிறதற்கு முன்பதாக ஆழமான விதத்தில் நீங்கள் ஜெபித்து அவைகள் எல்லாவற்றுக்கும் தகுதியான அடிப்படையில் நீங்களும் நானும் இயக்கத்தின் ஊடாக அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆசரிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இது கர்த்தராக தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு பணி. நல்ல வந்து இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. பிதாவாகிய தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த பணியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் காலங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி நாட்கள், அதாவது தன்னுடைய எல்லா விதமான இரத்தங்கள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின்படி நிலத்திலே சிந்தி பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பெற்று ஜனங்களுக்கு ரட்சிப்பின் திட்டத்தை உருவாக்குகிறது பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை செய்யக்கூடிய கர்த்தர் எப்படிப்பட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்னு பாருங்களேன். ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாலே ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவனாக, அங்க இருக்கக்கூடிய சீஷர்கள் யாவற்றையும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் செலக்ட் பண்ணுகிறதுக்கு முன்பதாக ஜெபிக்கக்கூடியவராக, கர்த்தருடைய வார்த்தைகளை யாவற்றையும் அறிவிக்கிறதுக்கு முன்பதாக ஜெபிக்கக்கூடியவராக, தன்னுடைய கடைசி காலத்தில் அந்த ஓட்டத்தினுடைய நிறைவுக்குரிய காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் பிதாவாகிய தேவனை விட்டும் விடாமல், ஆண்டவராகிய தேவனை விடாமல் இருக பற்றி கொண்டு ஜெபிக்கக்கூடியவராக. அப்போ ஒரு மனுஷனுடைய ஊழியத்தில் ஜெபம் என்கிற பொறுப்பு, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை பற்றித்தான பொறுப்பு எவ்வளவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறதுன்னு பாருங்களேன். இந்த மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையின் மேலே ஏறி போறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் திடீரென்று சொல்லி ஒரு
ஒரு மேகம் ஒன்றை அந்த இடத்திற்குள்ளாக அனுமதிக்கிறத பார்க்க முடியும். அப்பொழுது அந்த இடத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளினுடைய ரூபமும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அங்கி உறைந்த மழையைப் போல வெண்மையாய் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்குறாங்க. அவரோடு கூட பேசக்கூடிய அநேக விதமான பரிசுத்தவான்களுடைய நிலைகளை அங்கு காணப்படக்கூடிய தூதர்களின் கண்கள் காணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இப்போ கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினுடைய காரியங்களை பற்றி அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சதுனால தேவனாகிய கர்த்தர் அந்த நேரத்திலே அவருக்கு உரிய ஒவ்வொரு விதமான மறு உத்தரவுகள் யாவற்றையும் தர துவங்க ஆரம்பித்தார். 2 முக்கியமான பரிசுத்தவான்களை கர்த்தராகிய தேவன் அனுமதித்து மரணத்தை பற்றி அவரோடு கூட சம்பாஷிக்கக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குகிறத பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பணியை நான் செய்கிறதற்கு முன்பதாக அந்த பணியில் என்னென்ன விதமான பிரச்சனை வரப்போகிறது, என்னென்ன விதமான காரியம் வரப்போகிறது, என்னென்ன விதமான விஷயத்தில் என்னென்ன விதமான பலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பணியை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் கர்த்தரோடு கூட நெருங்கின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு இயேசுவின் வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு உதாரணம். இப்படித்தான் ஒவ்வொரு அந்த போதிக்கக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய போதகருடைய பணி அப்படித்தான் இருக்கணும். அவர் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகள் யாவற்றையும் கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஜனங்களுக்கு முன்பதாக எந்த கலப்பும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளாகவே அவர் போய் சொல்ல வேண்டியது அவசியம். அதுல அவருடைய சொந்த மாம்ச கலப்புகளோ, அதுல தன்னுடைய மனதிலே தோன்றக்கூடிய அநேக விதமான வார்த்தைகளையோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை கலப்பில்லாமல் மக்களுக்கு மத்தியிலே அறிவிக்கக்கூடிய பணி இந்த போதகருடைய பணி. அப்ப அவங்க எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு பாருங்க. ஒரு வசனத்தை எடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த வசனத்துல ஆண்டவராகிய தேவன் என் சபைக்கு என்ன விதமான வார்த்தைகள் யாவற்றையும் இந்த வசனத்தின் மூலம் பேச போகின்றார். இந்த காரியத்தின் அடிப்படையில என் சபையிலே என்ன மாற்றத்தை உருவாக்கும்படிக்காய் கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தைகளை என் மூலமாய் பேச போகின்றார் என்பதை பற்றி முதல் காரியம் ஒவ்வொரு போதகனும் தன்னுடைய வாழ்க்கையிலே அறிய வேண்டியது அவசியம். சும்மா வந்தேன் நின்ன என்னுடைய வாய்க்கு ஒரு வார்த்தை ஒன்று வந்தது, அந்த வார்த்தையை நான் பேச இல்லை. இது கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கனமான ஊழியம். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆரோனை போல இந்த ஊழியத்திற்காக அழைக்கப்படாவிட்டால் ஒருவரும் தானாக இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது இல்லை. தேவன் தந்த இந்த ஊழியம் எல்லாம் கனம் நிறைந்த ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு போதகர்களும் என்ன செய்யணும் பாருங்க, இடைவிடாமல் கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாகும். ஏன்னா இதுல போய் அவங்களுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு பணியை ஆண்டவராகிய தேவன் தரல. உன்னுடைய சொந்த அறிவிலே தோன்றக்கூடிய வார்த்தைகளை பேசி என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் அந்த போதகருக்கு முன்பதாக அறிவுறுத்தி அந்த போதகரை ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்கல. என் வார்த்தையை கலப்பில்லாமல் நீ பேசணும். என்னுடைய வார்த்தையாகவே ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த வேண்டும். என்னுடைய வார்த்தையில உன்னுடைய சொந்த கருத்துக்களையோ, உன்னுடைய சொந்த அபிப்பிராயங்களையோ, உன்னுடைய சொந்த வெறுப்புகளையோ அதன் மத்தியிலே நீ உன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே திணிக்கக்கூடாது. அந்த வார்த்தைகளை கலப்பில்லாமல் சொல்லக்கூடிய அளவிற்கு அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் கர்த்தருடைய பணிகளை செயல்படுத்த வேண்டியது அவசியம். அதனாலதான் கர்த்தராகிய தேவனுடைய வசனம் சொல்றது, போதிக்கிறவன் போதிக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்க. ஏன்னா அந்த வேலையிலே அதிக மணி நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் செலவழிக்க வேண்டியதா இருக்கிறதுனால ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நெகேமியாவினுடைய காலத்துல எஸ்ரா என்கின்ற வேதபாரகனுடைய நிலைகளை பார்க்க முடியும். எஸ்ரா கர்த்தராகிய தேவனுடைய அந்த எல்லா விதமான வார்த்தைகளின்படியே பலவிதமான கட்டடங்கள் யாவற்றையும் கட்டவும், இடிந்து போன தேவனுடைய ஆலயங்களை கட்டவும், இடிந்து போயிருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த 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 எருசலேம் அலங்கங்கள் யாவற்றையும் கட்டவும் கூடிய பணிகளை செயல்படுத்த ஆரம்பித்தார். ஆனா எஸ்ராவை பார்க்கிறோம், அவன் ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களை பகுத்து போதிக்கும்படிக்காக தன்னுடைய உள்ளத்தை வசனங்களுக்கு நேராக ஆயத்தப்படுத்தின ஒரு தேவனுடைய மனிதனாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அவனுடைய வேலை அதுதான். அப்போ ஒரு போதிக்கக்கூடிய ஒரு போதகனுடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அவன் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பேசுகிறவனாய் அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி திறப்பிலே இருக்கக்கூடியவனாய் கர்த்தரை நோக்கி அவன் ஒவ்வொரு நாளும் நிற்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போறேன். இன்றைக்கு இந்த வார்த்தையிலே தேவனாகிய கர்த்தருக்கு எந்த வார்த்தை பிரியமான ஒரு வார்த்தை, எதை நான் பேசணும், எதை நான் சொல்லணும், வரக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த காரியத்துல ஒரு போதகனுக்கு என்ன விதமான வரம் அவனுடைய வாழ்க்கையில தேவைப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, எல்லா விதமான ஆவிகளையும் பகுத்து ஆராயக்கூடிய வரம் அவனுடைய வாழ்க்கையில வரணும். இப்படி இருந்தா தான் அவன் என்ன செய்ய முடியும், வரக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் ஏற்ற போதகங்களை அவன் பிரசங்கிக்கக்கூடியவனாய், இவைகள் எல்லாவற்றுக்கும் உதவி செய்யக்கூடிய பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவனை அவன் காலங்கள் தோறும் பயன்படுத்திய ஆவியானவரே, இந்த வாரத்தில் நான் பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், வரக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் வரப்போறாங்க, அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை நான் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பேசுகிறது எப்படி, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தீர்க்கமாக அறிந்து அவனுக்கு ஒரு வார காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வாரம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜனங்கள் கூடி வருகிறதற்கு முன்பதாக இந்த ஒரு வாரத்தையும் அவன் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆசரிக்க பழக வேண்டியது அவசியம்.
இப்போ இருக்கக்கூடிய போதகனுடைய நிலைகளை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த அந்த ஒரு வார காலத்தில் ஒரு வாரத்தில் 6 நாட்கள் தன்னுடைய சொந்த அலுவல்களை செய்யக்கூடிய ஒரு மக்களாக, 7வது நாள் காலையில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்பதாக உட்கார்ந்து ஒரு 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 கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க வந்து எடுத்து அவங்க வந்து தியானம் பண்ணி ஏதோ 2 வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இங்கே தான் அநேக விதமான பிரச்சனைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய ஸ்தலத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் தான் பேசப்பட வேண்டும். அங்கே நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசக்கூடாது. இப்படி நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளுக்கும் கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் கணக்கு சொல்ல வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு போதகன் என்று அழைக்கப்படக்கூடியவன் அவன் எந்த விதமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்படாத ஒரு காரியத்தை பேசினால் அந்த வார்த்தைகளுக்குரிய கணக்கை அவன் கர்த்தருக்கு முன்னால சொல்லணும். அவன் ஏன் அந்த வார்த்தையை பேசினான், அந்த வார்த்தைகளை பேசுகிறதுக்கு என்ன முகாந்திரம் உண்டு, கர்த்தர் கேட்பாரு. அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இத்தனை ஜனங்களுடைய மனது மெய்யாகவே இடறி போக ஆரம்பிச்சிச்சு. இத்தனை மக்கள் ஆண்டவராகிய தேவன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இத்தனை மக்கள் வழி விலகக்கூடிய காரியங்களை நீ அந்த செர்மனின் மூலமா நீ பேச ஆரம்பிச்ச. இவைகளை பேசுகிறதுக்கு என்ன முகாந்திரம் உண்டு என்று கர்த்தராகிய தேவன் கேட்கும் பொழுது நீங்களும் நானும் நியாயத்தீர்ப்பின் நாளில போய் நின்று அந்த வார்த்தைகளை பற்றி பதில் சொல்ல வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு போதிக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே பேச வேண்டிய வார்த்தைகளுக்காய் ஒரு வார காலம் இடைவிடாமல் அவர் காத்திருக்கணும். அந்த நேரத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை அல்ல, அந்த நேரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு காரியத்தை இல்லை, கடைசி வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே போராடி 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 அதாவது அந்த கர்ப்ப வேதனை படக்கூடிய ஒரு ஸ்திரீ வேதனைப்பட்டு எப்படி அதாவது அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல ஒரு பிள்ளை பேற்றின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாரோ, அது மாதிரி ஒரு வார காலமும் அந்த கர்ப்பஸ்திரியை போல ஒரு வேதனையின் ஊடாக கடந்து போய் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நல்ல செய்தியை ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்கக்கூடியவன் தான் இந்த போதகனுக்குரிய பணி. இப்படி தான் அவன் இருக்கணும். இதுதான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம், இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை எங்கேயுமே பேசல. அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த தேவன் எவைகள் யாவற்றையும் வெளிப்படுத்தினாரோ அவைகளையே சபைகளின் நடுவிலே அந்த ஜனங்கள் பேசக்கூடியவர்களை விளக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் போதகர் செய்யக்கூடிய சில முக்கியமான பணிகளை பற்றி வேதம் சொல்லக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை நீங்களும் நானும் அறிய வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 2வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 2வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. போதகனுக்கு முதல் பணி என்ன அப்படின்னா பேதைகள் ஒவ்வொருவரையும் ஞானமடையப்படுகிறது ஒரு போதகனுடைய முதல் வேலை. ஒருவன் பேதையாக வந்திருக்கிறான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு ஆவிக்குரிய உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆவிக்குரிய காரியங்கள் என்றால் என்ன என்கிறதை பற்றி அறியாத ஒரு பேதையான ஒரு மனுஷன் உள்ள உட்கார்ந்துருக்கிறான். அவன் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பை பற்றி லேசா தெரிஞ்சிருக்கிறான். கர்த்தராகிய இயேசுதான் உண்மையான கடவுள் என்பதை பற்றி அறிந்திருக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய நிலைகளை பற்றி அவன் அறியாத ஒரு பேதையாக காணப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த போதகன் என்ன காரியத்தை செய்யணும்? ஒவ்வொரு விதமான பேதைகளையும் ஞானத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்காய் அவன் வார்த்தைகளை சொல்லணும். ஒருவர் ஞானத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த போதகன் எப்படி இருக்கணும்? அவன் ஞானத்திலே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக விளங்கணும். அவன் தன்னுடைய ஆவிக்குரிய ஞானத்திலே அதீதமாய் காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் கேட்கக்கூடிய எல்லா விதமான அந்த வார்த்தைகளுக்கும் அவனால் தீர்க்கமான பதில்கள் யாவற்றையும் உச்சரிக்க முடியும். அவனுக்கே ஞானத்திலே குறைவாக காணப்படுகிறது உண்டானால் கேட்கப்படும் ஆவிக்குரிய நிலைகளை பற்றி அவன் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளின் எல்லா விதமான காரியங்களை ஞானமாய் பேசுகிறது எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த உலக வாழ்க்கையை பாருங்க. அநேகம் விதமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நிறைய கிராஸ் கொஸ்டின் கேட்கறதுக்காக கடந்து வர ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை கேட்கும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிச்சான். ஒருவன் கேட்கிறார், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால, அதாவது ஒரு பெண் எத்தனை விதமான மக்களுக்கு மனைவியாய் காணப்பட ஆரம்பிச்சா, இனி எல்லா விதமான மக்களும் எந்த விதமான சந்தானமும் இல்லாமல் அந்த ஜனங்கள் யாரும் செத்து போயிட்டாங்க. கடைசி அந்த ஸ்திரீ இறந்து போயிட்டா. பரலோகத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க? இந்த பெண் அந்த பரலோகத்தில் யாருக்கு மனைவியாய் இருப்பாள் என்கிற ஒரு கேள்வி பற்றி கேட்கிறாங்க. இப்ப நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதற்குரிய விளக்கத்தை நான் அறியாது இருக்கிறது உண்டானால் இந்த கேள்விக்கு என்ன பதிலை நான் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு போதகன் என்று சொன்னால் அவன் தேவனுக்குரிய ஒவ்வொரு விதமான நிலைகளையும் ஆராயக்கூடியவனாய் விளங்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு காரியத்தையும் அவன் அறியக்கூடியவனாய், ஆழமாய் அறியக்கூடியவனாய்,
அவன் எல்லா விதமான காரியங்களை யாவற்றையும் ஒரு ஸ்டெப் முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக. அப்பதான் மற்ற மக்களை கர்த்தராகிய தேவனுக்குள் நடத்த அவனால முடியும். அவனும் அவர்களும் ஒரே லெவல்ல இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மற்ற மக்களை இந்த போதகன் நடத்துகிறது எப்படி? ஒரு ஸ்டெப் அவனை காட்டில முன்பதாக அவன் காணப்பட ஆரம்பிச்சாதான் ஆண்டவராகிய தேவனுக்குள் அந்த மக்கள் யாவரையும் கர்த்தராகிய தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் மெய்யாகவே உருவாக்கி கொண்டு வர முடியும். மற்றபடி முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மக்களுக்கு நான் போதிக்கிறதற்கு முன்பதாக இன்னும் ஒரு படி மேலே நான் வளரக்கூடியவனாய் விளங்க வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு போதகனுடைய முக்கியத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டிய ஒன்று. அவன் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை சும்மா கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் யாவற்றுக்கும் வாய்க்கு வந்தபடியே வார்த்தைகளை சொல்லக்கூடியவனாய் அல்ல. அந்த வார்த்தைகளுக்கு தகுதியான காரியங்களை அவன் சொல்லணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள், ஒவ்வொரு விதமான மக்களும் ஆண்டவராகிய தேவன் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகின்றார்? மக்கள் எல்லாரும் ஆவலாய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையிலே மெய்யாகவே சிக்குண்டு போகக்கூடியவராய் விளங்கிட்டார். இந்த கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது என்று சொல்லி எல்லா ஜனங்களும் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் சரியான ஒரு வார்த்தை ஒன்று பேசுகின்றார். பரலோகத்தில் நீங்க பரலோகத்தை பற்றி நீங்கள் தப்பாக எண்ணம் கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. பரலோகத்தில் எல்லா ஜனங்களும் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். அங்கே கொள்வினையும் இல்லை, கொடுப்பினையும் இல்லை என்று சொல்லி எல்லா மக்களுடைய வாய்களையும் கர்த்தராகிய தேவன் அடைக்க ஆரம்பிச்சார். அப்ப ஒரு வேத போதகனாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாய் விளங்க வேண்டும் அப்படின்னா, அவனை நோக்கி பலவிதமான அந்த கேள்விகள் எழுப்பப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அவன் சொல்லக்கூடிய சத்தியத்துல அநேக விதமான அந்த டவுட்ஸ் யாவற்றையும் மக்கள் கேட்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய அந்த காலங்களை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், பெற்றோர்களுக்கு முன்பதாக பிள்ளைகள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் 2-3 கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. 4வது கேள்வியை அந்த பிள்ளையானது பெற்றோருக்கு முன்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளையை போட்டு அடிக்கடி அடிச்சு இந்த மாதிரி வாயாடித்தனம் ஆக இருக்கக்கூடாது என்பதை பற்றி பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இதே மாதிரி தான் சபையில கூட சில விதமான காரியங்களை அவர்கள் அடக்கி ஆளக்கூடிய நிலைகளின் ஊடாக அந்த காரியங்கள் யாவற்றையும் அழைத்துக் கொண்டு போகிறது பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியம் ஐயமாக காணப்படுகிறது உண்டானால், பேதைகளாய் காணப்படக்கூடிய அவனுக்கு போதிக்கக்கூடிய பணி இந்த போதகனுடைய பணி. இவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் பேதையாய் காணப்படக்கூடிய மனிதன் பலவிதமான வினாக்களை எழுப்ப ஆரம்பிப்பான். எனக்கு இந்த காரியத்தில் டவுட்டாக இருக்கிறது, இந்த ஒரு காரியத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்னோடு கூட தெளிவான விதத்தில் பேச வேண்டியது அவசியம். ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் விளக்கமாய் வார்த்தைகள் யாவற்றையும் சரியாய் கர்த்தருடைய வார்த்தைகளாக சரியாய் அவன் போதிக்கக்கூடிய ஒரு ஞானம் நிறைந்தவனாய் அவருடைய நிலைகள் காணப்பட வேண்டியது அவசியம். அப்போ ஒரு போதகன் என்று அழைக்கப்படக்கூடிய, அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், என்ன சொல்றாரு, நீங்க உங்களுக்குள் போதகர்களாகி மாற்றப்படாமல் இருக்கக்கூடிய அளவிற்காக உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. ஏன்னா எல்லா விதமான மக்களுக்கும் எல்லா விதமான ஜனங்களும் உங்கள்கிட்ட தான் வர ஆரம்பிப்பாங்க. நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தை மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அநேக விதமான காரியங்களுக்கு இடரலா இருக்கிறது உண்டானால் சபை ஒட்டுமொத்தமும் இடரின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தையும் ஒவ்வொரு விதமான பிரசங்கங்களும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அவைகள் மெய்யாகவே ஆராயக்கூடிய ஒரு வல்லமை பெற்றதாக விளங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆராய்ச்சி பார்க்கிறார். அதில் ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயத்தை நீங்க பேசிட்டீங்கன்னா அதற்குரிய கணக்குகளை நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக போய் சொல்ல வேண்டியது அவசியம். உதாரணமாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஒரு மருத்துவ சாஸ்திரம் படித்திருக்கக்கூடிய மனுஷன் போய் ஒரு பேஷண்ட் உள்ள போறான்னு வச்சுங்க, அவன் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு தவறான அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த மருத்துவன் அதற்குரிய கணக்குகளை போய் சொல்லணும், கவர்மெண்ட்ல போய் சொல்லணும். கவர்மெண்ட் அவங்கள பார்த்து கேள்வி கேட்டு அந்த மருத்துவனை அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மருத்துவனை பார்த்து கேட்பாங்க, இவனுக்கு வயிற்றில் ஒரு நோய் வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய வயிற்றை விட்டு அவனுடைய தலையில நீ போய் எதற்காக இப்படிப்பட்ட ஆபரேஷன் செய்ய ஆரம்பிச்ச? கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அவன் சரியான விளக்கங்கள் யாவற்றும் சொல்ல வேண்டியது அவசியம். அவன் அந்த காரியங்களை பற்றி மறுதலிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் மெய்யாகவே சிறையிருப்பின் ஊடாக கடந்து போய்த்தான் தீர வேண்டியது அவசியம். இதே மாதிரி தான் பேசப்படும் எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு போதகனுடைய வார்த்தைகளுக்கு கணக்கு சொல்லணும். அவன் பேசக்கூடிய வார்த்தை அது சரியான வார்த்தையோ தவறான வார்த்தையோ, அந்த ஒவ்வொரு விதமான வார்த்தைகளுக்கும் நீங்களும் நானும் கணக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா இது ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவை பற்றியதான அநேகம் விதமான காரியங்களுக்கு உள்ளடக்கிறதாகவே விளங்க ஆரம்பிக்கிறது. நீ பேசக்கூடிய வார்த்தையினாலே ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்கவும் முடியும், ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுக்குள் நிற்கக்கூடிய ஒரு மனிதன் விழுந்து போக முடியும். உன்னுடைய வாயின் வார்த்தை சரியான ஒரு வார்த்தையாய் காணப்படாது இருக்கிறது உண்டானால் வல்லமை பெற்ற மனிதன் கூட அந்த வார்த்தையிலே இடர்ந்து போக ஆரம்பிச்சிடும். நீ பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது சரியான ஒரு வார்த்தையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சாவின் விளிம்பிலே காணப்படக்கூடிய மனிதன் கூட உயிர் பெற்று எழும்பி கர்த்தருக்கு சாட்சியாய் வருகிறத பார்க்க முடியும். நீ பேசக்கூடிய வார்த்தையை பொறுத்து தான் அவைகள் எல்லாம் சாகிறதற்கோ அல்லது ஜீவனுக்கு ஏதுவாகவோ கடந்து போகிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வார்த்தை எவ்வளவு ஜாக்கிரதை இருக்கணும் பாருங்க. அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒரு போதகனுக்குரிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா,
அப்படின்னா பேதைகள் ஒவ்வொருவருக்கும் உணர்வை தரக்கூடிய அளவிற்காக, ஞானத்தை தரக்கூடிய அளவிற்காக, கர்த்தரே உண்மையான தேவன் என்பதை அறியக்கூடிய அளவிற்காக, அவங்களுக்கு கர்த்தரை பற்றி ஒன்று விஷயங்களை அவங்க அறிஞ்சிருப்பாங்க. இவங்க பேசக்கூடிய வார்த்தைகளால்தான் கர்த்தராகிய தேவனுக்குள் அவர்கள் உறுதியாக நங்கூரமிடப்பட்ட ஒரு மக்களாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ அந்த அந்த போதகருடைய வார்த்தை எப்படி இருக்கணும் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனையும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கக்கூடியதாக, கிறிஸ்துவுக்குள் நங்கூரமிடக்கூடிய அளவிற்காக, கிறிஸ்துவோடு கூட அவர்களுடைய சிந்தை ஏகமாக இணைக்கப்படக்கூடிய அளவிற்காக ஒவ்வொரு பேதைகளுக்கும் அவர்கள் புத்திகள் யாவற்றையும் சொல்லி அவர்களை கர்த்தராகிய தேவனுக்குள் நடத்தக்கூடிய முக்கியமான பொறுப்பை போதகருடைய கரங்களை கற்று தந்திருக்கிறார். அப்போ இவங்க எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும்? ஒரு மனுஷனை நிதானிச்சு பார்க்கணும். அவன் எந்த காரியத்தில், எந்த அறிவிலே அவன் பேதையாய் காணப்படுகின்றான். ஒருவேளை தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவில் பேதையா இருக்கலாம். ஒருவேளை ஆவிக்குரிய நிலைகளை பற்றி அவன் பேதையாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுடைய அன்பின் காரியங்களை பற்றி அவன் பேதையாக காணப்பட ஆரம்பிக்கலாம். வசனத்தின் அடிப்படையில் அவன் பேதையாக காணப்பட ஆரம்பிக்கலாம். முதல் காரியம், ஒரு போதகன் அவனுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளை நிதானித்து பார்த்து அவன் எந்த காரியத்தில் மெய்யாகவே பேதையாய் காணப்பட ஆரம்பிக்கின்றான், அந்த பேதைக்குரிய காரியங்களிலே நின்று அவனை வெளியாக்கி அவனை ஞானம் உள்ளவனாய் உருவாக்கி கொண்டு வருகிறது தான் ஒவ்வொரு போதகனுடைய முக்கியமான ஒரு கடமை. அப்போ ஒரு போதகன் என்ன காரியத்தை செய்யணும்? இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னாலே ஆண்டவராகிய தேவனுக்கும் அவனுக்கும் எடுக்கக்கூடிய அந்த ஒரு உறவு அதிகமாய் காணப்பட ஆரம்பிச்சாதான் தேவனுக்கு பிரியமான காரியங்களின் ஊடாக இந்த ஊழியத்தை சரியான விதத்தில் செய்து முடிக்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பற்றி கர்த்தருடைய வசனம் இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. 2வது காரியம், அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய தூதன் அவனுடைய வாயிலே கர்த்தருடைய வேதத்தை தேடுவார்கள். அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. ஒரு மனுஷன், ஒரு போதகனாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய மனம் போன போக்கின்படியே அல்ல, சத்தியமான வசனங்களை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டியது அவசியம். சத்திய வசனம் என்ன காரியத்தை வலியுறுத்தி பேசுகிறது? சத்திய வசனங்களை விட்டு எங்கும் அங்கும் விலகுகிறது அவனுடைய பணி இல்லை. அவன் தன்னுடைய சொந்த வசனங்களை பேசும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவராகிய தேவனுடைய பணியின் ஊடாக அமர்த்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக வரக்கூடியவனும் கிடையாது. அவனுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா சத்திய வசனங்களை அவன் முதல் காரியம் நிதானிக்க வேண்டியது அவசியம். இது என்ன காரியத்திற்காக கர்த்தர் பேசியிருக்கிறார், என்ன விஷயத்திற்காக கர்த்தர் பேசியிருக்கிறார், இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தரினுடைய சபைக்கு என்ன வார்த்தையை சொல்ல போகிறார், இந்த வார்த்தைகளின் மூலம் எதை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்த போகிறார், இவைகளை பற்றி ஆழமான தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஒவ்வொரு வசனமும் நீங்களும் நான் நினைக்கிறது மாதிரி மேலோட்டமாக எழுதப்பட்டவைகள் அல்ல. ஒரு வசனத்துல நீங்கள் அநேக விதமான ஆழமான பலவிதமான ஆழ்ந்த கருத்துக்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆண்டவராகிய தேவன் ஒரு வசனத்தை சாதாரணமான விதமாக போதிக்கும்படிக்காக ஒரு போதகனுடைய கரங்களை இந்த வசனத்தை கர்த்தராகிய தேவன் தரமாட்டார். ஒவ்வொரு மனிதனும் கர்த்தராகிய தேவனுக்குள் ஆழமாய் நங்கூரமிடப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த வசனங்களை பற்றி ஆழ்ந்த அறிவுள்ளவனாய் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அதுக்கு யாரு கிரியைகளை செய்யணும்? இந்த போதகன் தான் அதற்குரிய வழிமுறைகள் யாவற்றை உருவாக்கணும். கர்த்தராகிய தேவன் அன்புள்ளவர், அது சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய அன்பு நித்தியமான அன்பு, மேன்மையான அன்பு, அது ஒரு ஆழமான ஒரு அன்பு. அந்த அன்பிலே நின்று எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை பிரித்துக்கொள்ள சம்மதிக்க மாட்டான் என்பதை பற்றி ஆழமான கருத்துக்களை பேசக்கூடிய வழிகளை கர்த்தராகிய தேவன் போதகனுக்குத்தான் கர்த்தராகிய தேவன் தருகின்றார். அப்ப அவன் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய தேவனையும் தேவனுடைய வசனங்களின் ஆழங்களையும் அவன் ஆழமாய் அறிய வேண்டியது அவசியம். சும்மா வாய்க்கு வந்தபடி ஏதோ ஒரு காரியங்களை எழுத்தோம் கவிழ்த்தோம் என்கிற ஒரு வார்த்தையின் மூடாய் அந்த மனுஷன் பேசக்கூடாது. அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வசனத்தில் போட்டு நிதானமாய் வசனங்கள் யாவற்றையும் பகுத்து அவன் போதிக்க வேண்டியது அவசியம். அந்த வசனத்துல என்ன வார்த்தையை கர்த்தராகிய தேவன் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றார், இந்த வார்த்தைகளின் மூலம் என் சபைக்கு கர்த்தர் என்ன விதமான காரியங்களை வலியுறுத்த போகின்றார், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து அவன் தெளிவாய் அவைகள் எல்லாவற்றையும் பகுத்து பகுத்து போதிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை பற்றிதான உணர்வை பெறும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு போதகனுடைய பணிங்கிறது எவ்வளவு ஜாக்கிரதையாக செயல்படுத்த வேண்டிய பணின்னு பாருங்க. இந்த பணியில எவ்வளவு நீங்களும் நானும் கேர்ஃபுல்லாக அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆசரிக்க வேண்டும். ஒரு வசனத்தை நீங்க தப்பா பேசிட்டா கூட இந்த வசனங்கள் அநேக விதமான மக்களுக்கு இழறக்கூடிய காரியங்களை தர ஆரம்பிச்சிடும். ஒரு வசனத்தை நீங்க கூட்டி பேச ஆரம்பிச்சிட்டா கூட அதன் மேலே ஆண்டவராகிய தேவன் மேலே வைத்து
வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை விட்டு ஜனங்கள் யாவரும் மெய்யாக விழுந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லாதது நீங்களே பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த வசனங்களின் மூலம் ஜனங்கள் இடருண்டு போக ஆரம்பிக்கிறத பார்க்கும். இன்னைக்கு ஏன் நிறைய இடங்கள்ல காணப்படக்கூடிய மக்கள் பேசக்கூடிய பிரசங்கத்தை ஏராளமான ஜனங்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். இந்த வசனத்தின் ஆழத்தை அறியாமல் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் இந்த வசனங்கள் இடரலை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு போதகனுக்கு ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு. அப்ப அவன் தன்னுடைய நேரங்கள் எல்லாவற்றையும் எப்படி செலவுப்பட வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்துல உறுதியாய் காத்திருக்கக்கூடிய அந்த அநேக விதமான நேரங்கள் மட்டுமல்லாமல் கர்த்தருடைய சத்திய வசனங்களின் ஆழங்களை அறியக்கூடிய அளவிற்கு கையிலே வசனமும் வாயிலே வசனமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதுதான் போதகனுடைய வாழ்க்கை. அவனை விட்டு வசனத்தை இங்கும் அங்கும் வேறு பிரிக்க முடியாது. அந்த மாதிரி வசனத்தின் ஆழமான கருத்துக்கள் யாவற்றையும் பேசி போதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாய் அவன் விளங்க ஆரம்பிக்கிறான். அவன் மெய்யாகவே வசனத்திலே பழக்கப்படுத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாய், வசனத்திலே காணப்படும் ஆழ்ந்த விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு பெற்றவனாய் எவன் ஒருவன் விளங்க ஆரம்பிக்கிறானோ அவன்தான் இந்த போதக பணிக்கு தகுதி உள்ளவனாக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நிறைய இடங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சா அவரவர்கள் படிக்கக்கூடிய படிப்பினால் நான் போதகனா வந்துட்டேன். இல்லை, படிப்புக்காக போதகனா வரதெல்லாம் கிடையாது. இது ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியை தவிர நீங்களும் நானும் சம்பளம் வாங்கக்கூடிய ஊதியத்திற்காக செய்யக்கூடிய பணி இல்லை. இது ஒரு சாதாரணமான ஒரு வேலை கிடையாது. இது கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான பணி. இதுல சம்பளம் வருதோ இல்லையே, ஆனால் இதிலே ஒரு ஆத்துமா இளறி போக ஆரம்பித்தால் இந்த ஆத்துமாவை பற்றியதான கணக்கை யார்கிட்ட கர்த்தர் கேட்பார்? போதகனுக்கு ஆண்டவராகிய தேவன் கேட்பார். நீ பேசின அந்த வார்த்தையின் மூலம் ஒருவன் இளறி போக ஆரம்பிச்சிட்டான். நீ சொன்ன அந்த தவறான கருத்துக்கள் அந்த மனுஷனுடைய மனதை ஆண்டவராகிய தேவனை விட்டு விலக்கக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. ஆகவே அவனை பற்றியதான கணக்கை நீ எனக்கு முன்பதாக சொல்லு. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களிலே அநேகர் போதகர்களாய் ஆகாதிருப்பீர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? போதகனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கின்றார். அவன் பேசும் ஒரு வார்த்தை கர்த்தராகிய தேவனுக்குள் ஒரு மனிதனை ஊன்ற கட்டவும் முடியும், அல்லது ஆண்டவராகிய தேவனை விட்டு அந்த மனிதனை வேறு பிரிக்கவும் முடியும். அவன் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறார் என்பதை பொறுத்தே அந்த ஜனங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய வளர்ச்சி மிகுதம் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு போதகனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார் அப்படின்னா, வசனங்களிலே ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில வளரும். வசனங்களிலே ஆழமாய் இன்னும் தீவிரமாய் கடந்து போய் இன்னும் கர்த்தர் இந்த வசனத்துல எத்தனை ஆழங்களை புதைத்து வைத்திருக்கார். இப்படித்தான் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த வசனங்களின் ஆழங்களை பார்க்கும்படிக்காய் கடந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விதமான போதகனுடைய பணியும் இப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே சபையிலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் நிறைவாக்கப்படுகிறதை கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல அதில் 5வது அதிகாரம் 11 முதல் 14 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவது. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 11 முதல் 14 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் ஒரு வழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. 13வது வசனம், என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. 14வது வசனம், சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கின்றார். போதகர்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசணும் அப்படின்னா அதுல என்ன போட்டு பாருங்க. அவர்கள் கடிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை நான் கேட்காமல் போனேனேன்னு அவங்க புலம்புவாங்க. ஒரு போதகன் என்று சொன்னால் எல்லா காரியங்களையும் தட்டி கொடுத்து பேசக்கூடியவனாய் அல்ல. பாவம்னா பாவம்னு அவன் சொல்லணும். அந்த 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 காரியத்தில் ஒரு அசுத்தமாய் இருக்கிறது உண்டானால் அசுத்தத்தை அசுத்தம் என்று அந்த மனுஷன் பேசணும். அதிலே காணப்படக்கூடிய ஆராதனை முறைமைகளில் தவறான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த தவறுகளை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் உண்மையான போதகனாக கர்த்தராகிய தேவனால் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு போதகருக்கு நல்ல ஒரு அடையாளமாய் ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களிலே மெய்யாகவே பேசப்பட ஆரம்பிக்கின்றார். ஒரு நாள்ல கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போகின்றார். அந்த ஆலயத்தை பற்றி எல்லா ஜனங்களும் ரொம்ப பெருமையா பேசிட்டு வர்றாங்க. இந்த ஆலயம் எருசலேம் ஆலயம், இது மகா பெரிய உன்னதமான ஆலயம். இங்க எல்லா விதமான இந்த இஸ்ரவேல் நாடுகளிலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் இந்த ஆலயத்துல தொழ ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய மகிமை அவர்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க என்பதை பற்றி பேசி இந்த ஆலயத்தின் ஊடாக ஆண்டவராகிய தேவன் அழைச்சிட்டு போறாங்க. உள்ள போன உடனே ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் எதை பார்க்கிறது? அந்த ஆலயத்திற்குள்ளாக அநேக விதமான வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறத பார்க்கிறார். அங்கு நிறைய காசுக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
நிறைய ஆடுகள் யாவற்றையும் விற்கக்கூடிய அந்த அந்த ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. நிறைய புறாக்களை விற்கக்கூடிய மக்கள், மாடுகளை விற்கக்கூடிய மக்கள், கழுதைகள் இப்ப நிறைய ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுல வந்து ஆண்டவராகிய தேவனுடைய ஆலயத்திற்கு போடக்கூடிய காணிக்கைகளுக்குரிய அந்த அந்த பணத்தை, அதாவது சாதாரணமான பணத்தை கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் போடக்கூடாது. இந்த பணத்தை மாற்றி, அதாவது கர்த்தருடைய பணத்தை கொண்டு தான் கர்த்தருடைய ஆலயத்தில் கூட போடணும். அதனால தான் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுக்கும் கொண்டே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ராயனுடைய காசை கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் போடக்கூடாது. இந்த ராயனுடைய காசை கொண்டு போய் அந்த 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 காசுக்காரருடைய கையில் கொண்டு கொடுத்து, அது அந்த அந்த காசை வந்து, அதாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போடக்கூடிய காசாக அவங்க வந்து மாற்றி கொண்டு போய் போட வேண்டியது அவசியம். இப்படி நிறைய ஜனங்கள் அங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்காரக்கூடிய அந்த காரியங்களை கண்ட ஆண்டவராகிய தேவன் கோபம் அடைந்து, அதிலே காணப்படக்கூடிய ஜனங்களுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளையும் கண்ட கர்த்தர் கயிற்றினாலே ஒரு சவுக்கு ஒன்றை உண்டாக்கி அந்த ஆலயத்திலே காணப்படும் எல்லா மக்களையும் அடித்து துரத்த ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். கடினமாய் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர். ஒரு விஷயத்தை, தவறான ஒரு காரியத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்த பொழுது ஆண்டவராகிய தேவன் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார். என்னுடைய ஆலயம் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ள ஆலயமாக நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று. அதை நீங்கள் மெய்யாகவே கள்ளர் குகையாய் மாறப்படுகிறது எப்படி என்கிறதை பற்றி பேசி கயிற்றினாலே சவுக்கியை உண்டாக்கி கர்த்தராகிய தேவன் கடிந்து கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் முகத்துக்கு முகமாய் அந்த பாவத்தை நீங்க சொல்லணும். அக்கிரமத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நேருக்கு நேராய் அவனோடு கூட நீங்கள் பேசி, நீங்கள் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே கண்டித்து உணர்த்த வேண்டியது அவசியம். அதுதான் ஒரு போதகனுடைய கரங்களிலே ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்தீங்கன்னா பாலிஷ்ட் மெசேஜஸ், எல்லா விதமான ஜனங்களையும் மெய்யாகவே அனுசரித்து போகக்கூடிய நிறைய விதமான செய்திகளை பார்க்க முடியும். தப்பு செய்ய ஆரம்பித்தாலும் கூட அந்த காரியங்களை தப்பாக பேசாது இருக்கக்கூடிய நிறைய செய்தியாளர்களை பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தராகிய தேவனுடைய வசனத்தில் பார்க்கிறோம், மதுபானத்தை குறித்து ஒருவன் உங்களுக்கு முன்பதாக பேசுகிறது உண்டானால் அவனே உங்களுக்கு ஏற்ற போதகனாய் காணப்பட ஆரம்பிப்பார். அப்படியே வந்து ஆரம்ப நாட்களிலே கர்த்தராகிய தேவனுடைய வசனமே சொல்ல ஆரம்பிக்கிறது. மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் யாவற்றையும் சுட்டி காண்பிக்காது இருக்கக்கூடிய அநேக விதமான கள்ள போதகங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இதெல்லாம் தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்படாத ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் மனம் போன போக்கின்படியே பேசுகிறார்களே தவிர தேவனுடைய சமூகத்திலிருந்து செய்தியை பெறாமல் பேச ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒருவர் செய்திகள் யாவற்றையும் பெற்று பேச ஆரம்பித்தால் அந்த பிரசங்கத்திலே அநேகம் கடிந்து கொள்ளக்கூடிய நிலைகள் உருவாக்கப்படுகிறதை பார்ப்போம். அநேக விதமான குற்றம் சுமத்தப்படக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஒருவன் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் சுட்டி காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவன் இனி சபைக்கு வந்தாலும் பரவாயில்ல, வராமல் போனாலும் பரவாயில்ல, அவன் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிலை நிறைந்தவனாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கசப்பான காரியங்கள் அவனை விட்டு விலக்கப்பட வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி கண்டித்து உணர்த்தும் போதகர்கள் தான் இந்த உலகத்திற்கு இந்த நாட்களில் தேவைப்பட ஆரம்பிக்கிறார். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையான ஒரு வார்த்தையை பேசணும் பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தைகள்ல உங்களுக்கு இஷ்டமான வார்த்தைகளை பேசுகிறது உண்டானால் கணக்கு சொல்லணும். அப்போ அந்த போதகன் என்னென்ன விதமான காரியங்களை மெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கண்ணும் கருத்துமாய் கண்டு எப்படியெல்லாம் வார்த்தைகள் யாவற்றையும் பேச வேண்டிய அவசியம்னு பாருங்களேன். ஒரு சபையில போகக்கூடிய ஒரு போதகன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனாய், அங்கு வந்திருக்கக்கூடிய பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியவனாய், அங்கு வந்திருக்கக்கூடிய பேதைகள் ஒவ்வொருவருக்கும் போதகத்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாய், அங்கு வரக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் வசனத்தை மெய்யாகவே ஆழமாய் பகுத்து போதிக்கக்கூட இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவன் செய்யணும். இந்த வேலையை விட்டுவிட்டு அவன் ஏதோ வந்தேன், ஏதோ ஒரு வார்த்தையை பேசினேன், ஏதோ ஒரு காரியத்தை செய்தேன் என்று சொன்னால் இனி சபைகள் வளர்கிறது எப்படி என்று யோசித்து பாருங்கள். சபைகள்ல இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்படித்தான் இருக்கணும். இந்த சபையினுடைய சட்டம் இப்படித்தான் இருக்கணும். இந்த சபையிலே வரக்கூடிய மக்களுக்கு இத்தனை விதமான காரியங்களை நீங்கள் கற்பிக்க வேண்டியது அவசியம். இத்தனை விதமான போதகத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் சொல்ல வேண்டியது அவசியம். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இதற்கு மாறாக என்ன காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட சபைகள் உடைந்து போக ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. நீங்கள் சபைகளை கட்டக்கூடிய ஒரு மக்களாய் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டீர்கள். ஆனால் சபைகள் உடைகிறதற்கு நீங்களே காரணமாக இருக்கிறது உண்டானால் ஒவ்வொரு ஆத்துமாவை பற்றியும் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே கணக்குகள் யாவற்றையும் கேட்பார். ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கும் கணக்கு சொல்லணும். ஒரு ஆத்துமா நீங்கள் மெய்யாகவே அந்த ஆத்துமாவுக்கு இடரை தரக்கூடிய காரியங்களை பேசி அந்த ஆத்துமா இடருண்டு போனால் அதுக்கு நீங்கள் தான் வந்து ஆண்டவருக்கு முன்னால் போய் நீங்கள் போய் நின்று கணக்கு சொல்லணும். அப்படி என்றால் ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம கணக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறதுனால பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த நாட்களிலே போதக பணிகளை ஜனங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தார். அவங்க செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கர்த்தராகிய தேவன் கணக்கு கேட்பார்.
அதனால அவங்க என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க, எதையும் நாங்கள் எங்கள் சுய இஷ்டத்தின்படி செஞ்சிடக்கூடாது. கர்த்தர் எதை பேச சொல்கிறாரோ அந்த காரியங்களை விட்டு எங்கள் மனம் போன போக்கின்படி நாங்கள் வார்த்தைகளின் ஊடாக மக்களுக்குரிய காரியங்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் பேசிடக்கூடாது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து, நுணுக்கமாய் ஆராய்ந்து பார்த்து, தீவிரமாய் ஆராய்ந்து பார்த்து, ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இந்த காரியங்களை நாங்கள் செயல்படுத்த வேண்டியது அவசியம். அதனால தான் அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய போதகர்கள் ஒவ்வொருவரும் தேவ பயத்தினாலும் தேவனுடைய மகிமையினாலும் நிறைந்தவர்களாய் காணப்படக்கூடிய சூழ்நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இது முதல்ல போதகர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி. இப்ப 2வது பணியாக நம்ம பார்க்க போகின்ற முக்கியமான பணி மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். இந்த மேய்ப்பர்களுக்கு என்ன விதமான வேலை அப்படின்னா முக்கியமான பல விதமான காரியங்களை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கின்றார். ஒவ்வொரு ஆடுகளையும் ஆழமாய் கவனிக்க வேண்டியது மேய்ப்பர்களுடைய பணி. சில ஆடுகள் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். இந்த ஆடுகளை அந்த ஆடுகளுக்குரிய பலவீனங்கள் எதனால் வந்திருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த வேலை மேய்ப்பனுடைய வேலை. இந்த ஆட்டுக்கு என்ன விதமான சாப்பாட்டை கொடுக்கணுங்கிறது அந்த மேய்ப்பனுடைய பணி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுகளை சரியாக கொண்டு போய் மேய்த்து கொண்டு திரும்பவும் மீண்டும் கொண்டு போய் அந்த ஆட்டு மந்தையிலே கொண்டு போய் இணைக்க வேண்டியது அவருடைய பணி. இந்த மேய்ப்பர்கள் செய்யக்கூடிய முக்கியமான சில பொறுப்புகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதில் 34வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மேய்ப்பனுக்கு கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய பணியை பாருங்க. அது என்ன போட்டுக்குன்னு பாருங்க. அவைகளை ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவிலே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாட்களிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. வசனத்தில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, மேய்ப்பனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா சிதறி போன ஒவ்வொரு ஆடுகளையும் தேடுகிறது அவருடைய பணி. சில ஆடுகள் அந்த அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைகளுக்கு மிஞ்சி அது வாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருக்கும். இந்த மாதிரி போகக்கூடிய ஆடுகளை தேடக்கூடிய முக்கியமான பொறுப்பு யாருடைய பொறுப்பு அப்படின்னா இது அதாவது இந்த சபையில் காணப்படக்கூடிய அநேக விதமான போதிக்கக்கூடிய போதகர்களுடைய வேலை இல்லை. இந்த மேய்ப்பர்கள் தான் என்ன காரியத்தை செய்கிறாங்க, இத்தனை ஆடுகளை நான் வெளியே அழைத்து கொண்டு போக ஆரம்பித்தேன். இதில் ஒரு ஆடு மெய்யாகவே தப்பி போகக்கூடியதாக விளங்கிற்று. நான் எத்தனை விதமான வார்த்தைகளை பேசி அவைகளை நான் அமர்ந்த தண்ணீர்களில் நடத்தி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஆடு மெய்யாகவே என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஆடு மெய்யாகவே தப்பி போகக்கூடியதாக விளங்கிற்று. இந்த ஆடு எங்காகிலும் ஒருவேளை அநேகம் விதமான அதாவது இந்த வன விலங்குகளின் ஊடாக கடந்து போய் இந்த ஆடுகளுடைய ஜீவனுக்கு பாதிப்பு வந்துவிடுவோம் என்பதை பற்றி அச்சம் கொள்ளக்கூடிய மேய்ப்பன் சிதறுண்டு போன ஆடுகள் எல்லாவற்றையும் தேடி அலையக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். இது எங்கே காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது? அது ஒருவேளை முள் புதருக்குள்ள உள்ள போய் மாட்டிருச்சா, அல்லது அநேக விதமான கொடிய விலங்குகளின் ஊடாக போய் சிக்குண்டு போகக்கூடியதை விளங்கிற்றா, அல்லது ஒருவேளை வழி விலகி வேற எங்கேயாச்சும் ஒரு காரியத்தின் ஊடாக போயிருச்சா, அல்லது ஏதாகிலும் ஒரு அதாவது அந்த 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 காரியங்களின் ஊடாக வர முடியாமல் ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு ஆழமான ஒரு அந்த அந்த குழிக்குள்ளாக அல்லது ஒரு ஒரு அந்த பள்ளத்தாக்கின் ஊடாக உள்ள போய் விழுந்துருச்சா, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பணி இந்த மேய்ப்பனுடைய பணி. இப்போ இவன் என்ன செய்ய வேண்டிய இவனுடைய காரியம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆடுகளையும் பற்றி அவன் ஆழமாய் அறிய வேண்டியது அவசியம். போதகனுடைய வேலை போதிக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் அந்த மேய்ப்பனுடைய பணி தான் என்னன்னு பாருங்க, ஒவ்வொரு ஆட்டினுடைய நிலைகளையும் அவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவன் திடீரென்று சொல்லி நல்ல அதாவது போதகங்கள் யாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடுகள் போதகம்லாம் கேட்டு முடிச்சிருச்சு. இப்போ இந்த ஆடுகளுக்கு அநேக விதமான பசி வரக்கூடிய நேரம். இப்போ இந்த மேய்ப்பன் என்ன செய்யறான் பாருங்க, இந்த ஆடுகளை வெளியே நடத்தி கொண்டு போய் அவைகளுக்கு தேவையான ஆகாரத்துக்கு தேவையான காரியங்களின் மூலமாக நடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சில ஆடுகள் தண்ணீர் தாகத்தினால் நிற்கக்கூடிய அந்த ஆடுகளுக்கு தண்ணீரை கொண்டு போய் மெய்யாகவே பருக செய்யக்கூடிய அந்த நிலைகளின் மூலமாக நடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஆடுகளின் நிலைகள் யாவற்றையும் அறியக்கூடிய முக்கியமான பொறுப்பு யாருடைய பொறுப்பு? மேய்ப்பனுடைய பொறுப்பு. ஆட்டுக்கு இந்த நேரத்துக்கு என்ன காரியத்தை கொண்டு கொடுக்கணும், இந்த நேரத்தில் இந்த ஆடுகள் இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது, இனி இந்த ஆடுகளுக்கு என்ன காரியம் தேவைப்பட ஆரம்பிக்கிறது, இவைகளுக்கு அமர்ந்த தண்ணீர்களிலே நடத்தக்கூடிய ஒரு நிலை, இந்த ஆடுகளுக்கு தேவையான அநேக விதமான காலார நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டியதாக எந்த ஆட்டுக்கு என்ன காரியத்தை செய்யணும், இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய முக்கியமான பணி மேய்ப்பனுடைய பணி. அதனால தான் வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த போதிக்கக்கூடிய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் பராமரித்து செய்யக்கூடிய முக்கியமான பணியை மேய்ப்பனுடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவன் தந்திருந்தார். அந்த நாட்களில் காணப்படக்கூடிய மேய்ப்பர்கள் எல்லா விதமான மேய்ப்பர்களும் சபையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் விசாரிக்க ஆரம்பித்தாங்க.
அவர்களுடைய ஒவ்வொரு விதமான குறைவுகளையும் பற்றி அவர்கள் கேட்க துவங்க ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்காக அநேக விதமான ஜெப குழுக்கள் யாவற்றையும் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட அநேக விதமான பலவீனப்பட்ட ஆடுகளை பலப்படுத்தும்படிக்காக அநேக விதமான ஜெப குழுக்களை உருவாக்கி அவர்களுக்காக நீங்கள் ஊக்கமான மனதோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களை நீங்கள் இன்னும் உற்சாகப்படுத்த வேண்டியது அவசியம். அவர்களை நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் அவர்களுக்கு இடரலான ஒரு காரியத்தின் ஊடாக அவர்களை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி காணப்படக்கூடிய மந்தைகளுக்கு ஆலோசனைகளை சொல்லி இந்த மேய்ப்பர்கள் ஒவ்வொரு விதமான நசல் கொண்ட ஆடுகள் யாவற்றையும் அவைகளை மீண்டும் புஷ்டிப்படுத்தக்கூடிய பொறுப்புகள் யாவற்றையும் செய்யக்கூடிய மக்களாய் விளங்கினதான் மேய்ப்பனுடைய பணி. அப்ப அந்த மேய்ப்பன் அந்த மற்ற ஆடுகளை கண்டும் காணாமல் விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு ஆட்டினுடைய நிலைகளை அறிந்து அந்த ஆட்டுக்கு என்னென்ன காரியங்கள் தேவைப்பட ஆரம்பிக்கிறது, இந்த தேவைக்குரிய காரியங்களை போய் நேராக போய் போதகர்கிட்ட போய் சொல்லணும். இந்த ஆடு இந்த மாதிரியான காரியத்தின் ஊடாக போகிறது. இந்த ஆடுகளுக்கு தேவையான அநேக விதமான ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள், புஷ்டியான வார்த்தைகளை நீங்க சொல்லணும். நீங்க கர்த்தருடைய காரியங்களிலே அவர்கள் மெய்யாகவே நசல் கொண்டு அவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு காயம் கட்டக்கூடிய நிலைகளை நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். அவர்கள் விசுவாசத்திலே தொய்ந்து போற ஒரு மக்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு விசுவாசத்தை ஊட்டக்கூடிய காரியங்களை நீங்க சொல்லணும். இந்த ஆடினுடைய நிலைகள் யாவற்றையும் அறியக்கூடிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? மேய்ப்பனுடைய வேலை. அவன் தான் சபையிலே காணப்படும் ஒவ்வொரு காரியத்தையும் விசாரிச்சு பார்க்கிறான். ஒரு 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 மனுஷன் சபைக்குள்ள வர்றான்னு சொன்னா அந்த சபையிலே வரக்கூடிய மனிதன் அவன் யார், அவன் எங்கிருந்து வருகின்றான், அவனுக்கு என்ன தேவைப்பட ஆரம்பிக்கிறது, அவனை எதை நோக்கி நான் நடத்த வேண்டியது அவசியம், அவனை நான் விசாரிக்க வேண்டியது அவசியம், அவனுக்கு உண்டான ஆகாரங்களை தர வேண்டியது அவசியம். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பணி மேய்ப்பனுடைய பணி. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 11 முதல் 14 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 11 முதல் 14 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றது பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். 12வது வசனம். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகின்றான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். 13வது வசனம். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட மாட்டான். 14வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் என் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். 15வது வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஒரு மேய்ப்பனுடைய முக்கியமான பணியை கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். அந்த ஆடுகளை பற்றி அவன் மெய்யாகவே கவலைப்பட ஆரம்பிக்கின்றான். இந்த ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். 3வது காரியம் என்ன? நான் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் என்னுடையவைகள் என்னை அறியக்கூடிய அறிவுள்ளவதாகவும் இருக்கக்கூடிய அளவிற்கு நான் அவைகளுக்கு அறிமுகம் உள்ளவராய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்களேன். ஒரு மேய்ப்பனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிலைகளையும் ஆடுகளை பற்றி அந்த மேய்ப்பனை அறிஞ்சிருக்கணும், மேய்ப்பனை பற்றி ஆடுகளும் அறிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்குள் எந்த பேதகங்களும் காணவே படக்கூடாது. எல்லா காரியங்களையும் தெளிவான விதத்தில் அவர்கள் மெய்யாகவே கற்பிக்கக்கூடிய ஒரு மக்களாக தங்களுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளையும் ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி அவர்கள் நிலைகள் எல்லாவற்றையும் விசாரிக்கக்கூடிய விசாரணைக்காரராக அவர்கள் இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ இந்த ஒரு மேய்ப்பனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா ஆடுகளை பற்றி மெய்யாகவே கவலை கொள்ளக்கூடிய ஒரு ஆடி சிதறி போனா கூட அவனுடைய மனம் மெய்யாகவே வேதனையினூடாக கடந்து போக ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஆற்றுக்காக அவன் மெய்யாகவே புலம்பி எழ ஆரம்பிக்கின்றான். ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை அந்த மேய்ப்பன் எப்படி தேடி போறாரு பாருங்களேன். அந்த மாதிரி அந்த ஆட்டினுடைய ஜீவனுக்கு அவன் உத்தரவாதம் பண்ணக்கூடிய அளவிற்காக அந்த ஆற்றுக்காக தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து கடந்து போகக்கூடிய ஒரு மனுஷன் தான் மேய்ப்பனுடைய பணி. 3வதாக கண்காணிப்பு செய்யக்கூடிய ஒரு மனுஷன். இந்த கண்காணிப்பு செய்யக்கூடிய மனிதனை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னு பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான காரியங்களை பற்றி நான் சொல்றேன். 2 நாளாகம புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற. 2 நாளாகமும் 34வது அதிகாரம் 13வது வசனத்துல கண்காணியை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாகவும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசல் காவலாளருமாய் இருந்தார்கள். வசனத்துல கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பணிகள் யாவற்றையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு கண்காணிப்பாளருடைய பொறுப்பு. அவங்களுக்கு பேர் ஆங்கிலத்தில் அதாவது சூப்பர்வைசர்.
அவங்க வந்து எல்லா காரியங்கள் யாவற்றையும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதகன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாரு, மேய்ப்பர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாரு. 99 அதாவது மொத்தம் 100 ஆட்டை வந்து அந்த மேய்ப்பருடைய கையில் கொடுத்தோமே, மீதி கொண்டு வந்து அவர் கொண்டு போய் அதாவது அந்த அந்த மந்தைக்குள்ளாக கொண்டு போய் அடைக்கும்போது 99 ஆடுகள் தானே காணப்பட ஆரம்பித்தது. அந்த ஒரு ஆட்டை பற்றி அவர் வந்து கணக்கு கேட்க ஆரம்பிக்கின்றார். அப்போ ஒரு 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 கண்காணிப்பை செய்யக்கூடிய ஒரு மனுஷனுடைய முக்கியமான பணி என்ன? அங்கு காணப்படும் ஒவ்வொரு குறைவையும் விசாரிக்கக்கூடிய ஒரு விசாரணை கர்த்தனாய் அவன் காணப்படுகின்றான். இப்போ கர்த்தர் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் யாவற்றையும் தர ஆரம்பிக்கின்றார். இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? 3 பேரும் உட்கார்ந்து அந்த காரியங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க? சபையில் நீங்கள் போதகம் பண்ணக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னதினால் ஒரு ஆடு வழி தப்பி போயிடுச்சு. அந்த மேய்ப்பன் சொல்ல ஆரம்பிக்கின்றான், வழி தப்பி போய் இருக்கக்கூடிய அந்த ஆட்டை நான் தேடி போக ஆரம்பித்தேன். என்றாலும் நான் தேட ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அந்த ஆட்டை கடைசி வரைக்கும் என்னால் பார்க்கவே முடியல. கண்காணிப்பு செய்யக்கூடிய மனுஷன் சொல்லுகின்றான், உன் கையில் 100 ஆட்டை நான் வந்து தந்திருந்தேன், 99 ஆடுகளை மட்டுமே நீ கொண்டு வந்து மீண்டும் கொண்டு வந்து ஒப்படைக்க ஆரம்பித்தாய். இந்த ஒரு ஆட்டை பற்றி நீ கணக்கு சொல்ல வேண்டியவனா இருக்கிறதுனால அது எங்கே காணப்பட ஆரம்பித்தாலும் தேடி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. ஏன்னா இந்த மனுஷன் தான் வந்து எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே கணக்கு பார்க்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். வரக்கூடிய காரியம், போகக்கூடிய காரியம், இருக்கக்கூடிய காரியம், வரக்கூடிய மக்கள், இந்த வாரத்தில் வந்து சபையில் எத்தனை பேர் வந்தாங்க, இந்த வாரத்தில் வந்து எத்தனை பேர் வராமல் போயிட்டாங்க, இந்த காரியங்கள் யாவற்றையும் கணக்கு பார்க்க வேண்டிய பொறுப்பு அநேக விதமான கண்காணிப்பை செய்யக்கூடிய மனுஷனுடைய பொறுப்பு. அவங்க ஏன் வரலன்னு சொல்லி விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இந்த 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 கண்காணிப்பு போய் நேராக போய் மேய்ப்பர் போய் கேட்பார், அவங்க ஏன் வரல, அவங்க ஏன் இந்த ஒரு காரியத்தினூடாக போகிறாங்க. உடனே இந்த மேய்ப்பர் சொல்வார், அவர்களுக்கு சில பேருக்கு வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, சில பேர் வந்து இடறி போகக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க, சில பேர் வசனத்துக்குரிய காரியங்களை விட்டு அவர்கள் வழி விலகி போக ஆரம்பிச்சாங்க. உடனே இவர் போய் என்ன காரியத்தை கேட்கிற, கண்காணிக்கு போய் மேய்ப்பட்டு போய் வந்த அதாவது இந்த போதகத்தை போய் கேட்கிறாரு, நீங்க பேசுகிற வசனத்தின் மூலமா யாராவது விலகி போக ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு சபையில ஒவ்வொரு காரியத்தையும் விசாரிக்கக்கூடிய விசாரிப்பாளர்கள் இருக்கிறது உண்டானால் இந்த சபையினுடைய ஒழுங்கும் சட்டமும் கிரமமாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப யாரும் எந்த விதமான காரியத்தையும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னை கேட்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான். அங்க நான் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பணிகளையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளிலே உண்மையும் மொத்தமாய் மெய்யாகவே கர்த்தருக்கு முன்பதாக நிலைத்தவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். தட்டியே கேட்காதிருக்கக்கூடிய நிலைகள் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் தன் மனம் போன போக்கின்படி கிரியைகள் யாவற்றின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கண்காணியினுடைய இன்னும் ஒரு பணியை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். தீத்துவின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியனம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை எச்சியாதவனும். இந்த அதாவது முக்கியமான பொறுப்பு என்ன? கண்காணிப்பு செய்யக்கூடிய மனுஷன் முக்கியமான பொறுப்பு என்னன்னா தேவனுடைய உக்ரானக்காரன். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக கணக்கு சொல்ல வேண்டியது, ஒரு சபையை பற்றி கணக்கு சொல்ல வேண்டியது அவனுடைய பணி. ஏன்னா இவன் வந்து கணக்கில் சரியா இருந்துட்டான்னா எல்லா விதமான சபையிலே காணப்படக்கூடிய ஒட்டுமொத்த நிலைகளும் சரிவரை இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் அந்த சபையினுடைய ஆரம்பத்தில் அந்த சபையினுடைய எல்லா விதமான காரியங்கள் யாவற்றும் அவன் எழுதணும். அந்த சபையினுடைய முடிவில் எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் வராமல் போனாங்க, எத்தனை பேர் வந்து பாதியில் இருந்துச்சு போனாங்க, எத்தனை பேர் வந்து அந்த செய்தியினுடைய வேளையில் தூங்க ஆரம்பித்தாங்க, எத்தனை பேர் வந்து கர்த்தருடைய ஆராதனை வேளையில் வந்து இங்கும் அங்கும் அலையக்கூடிய ஒரு மக்களை, இந்த காரியங்கள் யாவற்றையும் ஒரு மனிதன் உட்கார்ந்து ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தால் கண்காணிப்பு செய்யணும். இந்த கண்காணிப்பு செய்யக்கூடிய மனுஷனை தான் கர்த்தர் வந்து கணக்கு கேட்க போகிறார். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திருச்சபையில் என்னென்ன விதமான காரியங்கள் உருவாக்கப்பட்டது? கண்காணியானவன் ஒவ்வொரு கணக்கையும் சொல்கிறான். இந்த சபையில் இத்தனை விதமான மக்கள் வரணும், ஆனால் வந்திருக்கக்கூடிய மக்கள் இத்தனை பேர் தான் வந்திருக்கிறாங்க. அதற்கு காரணம் மேய்ப்பன் சரியாக மேய்க்காமலும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடியவன் இடர்களை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் யாவற்றையும் போதித்ததினாலும் இந்த காரியம் உருவாக்கப்பட ஆரம்பித்தது என்பதை பற்றி அவங்கள பற்றி அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கின்றான். இந்த காரியங்கள் வந்தது இவங்க 2 பேருடைய அநேக விதமான குற்றத்தினால. இப்படி ஒவ்வொரு விதமான காரியங்களையும் விசாரணை பண்ணக்கூடிய மேலாக காணப்படக்கூடிய உக்ரான கணக்குகள் யாவற்றையும் எழுதக்கூடிய ஒரு மனிதனுக்கு முன்பதாக ஒவ்வொரு போதகனும் ஒவ்வொரு விதமான மேய்ப்பனும் அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கணக்கையும் அவன் எழுதி கொண்டே கர்த்தரை போய் அந்த மனிதன் போய் சப்மிட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாள் கணக்கையும் அவன் போய் சொல்ல வேண்டியது அவசியம். இதுதான் கண்காணிப்பு செய்யக்கூடிய மனுஷனுடைய கரங்களில் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பணி. இந்த 3 பணிகளும் ஒரு சபையில் நல்லா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சபையிலே வளர்ச்சியை தவிர வீழ்ச்சியை உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் தன் பணியை சரியாக, ஏன்னா நான் வந்து தப்பா பணி செஞ்சுட்டேன்னா மேய்ப்பன் என்னை பற்றி அநேக விதமான குற்றங்களை பேச ஆரம்பிச்சிடுவான். ஒருவேளை மேய்ப்பன் தவறான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை கண்காணிக்கக்கூடிய மனுஷனுக்கு முன்பதாக நான் போய் கணக்கு சொல்லணும்.
அவனுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடுகள், வந்த ஆடுகளுடைய நிலவரங்களை பற்றி அந்த கண்காணிப்பு செய்யக்கூடிய மனிதன் விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் தவறான கணக்குகளை பேச முடியும். அவன் போய் அதாவது அந்த மந்தையினுடைய அந்த காரியத்துக்குள்ள உள்ள போய் அந்த ஆடுகள் யாவற்றையும் அந்த மனிதன் எண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுல ஒரு ஆடு 2 ஆடு மெய்யாகவே குறைவுபட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த கண்காணிப்பு செய்யக்கூடிய மனிதன் கர்த்தர்ட்ட போய் அவன் முறையிடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். இந்த ஒழுங்கும் கிரமமும் ஒரு சபையில காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சபையிலே தப்பிதங்களே வர முடியாது என்பதை பற்றி கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சபையை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே நேர்மையும் நன்மையுமாய் உருவாக்கி வைத்திருக்கின்றார். இதுல நாம் நம்முடைய மனம் போன போக்கின்படி காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். இந்த மாதிரி சரியான காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகளில் எந்த விதமான குறைவுகளும் எந்த விதமான வீழ்ச்சியும் ஒருபோதும் வர முடியாது. இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம்தான். இனி வரக்கூடிய நாட்களில் போதகருடைய பணி என்றால் என்ன, மேய்ப்பருடைய பணி என்றால் என்ன, கண்காணிப்பு செய்யக்கூடிய மக்களுடைய பணி என்றால் என்ன என்கிறதை பற்றி இன்னும் ஆழமாய் இனி வரக்கூடிய நாட்களில் தெளிவான விதத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்க சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் உருவாக்கப்படும்படிக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியங்கள் வர ஆரம்பித்தால் தான் சபை தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய தேவனுடைய திட்டத்தை உருவாக்கக்கூடிய சபையாய் விளங்க ஆரம்பிக்குமே தவிர, இல்லை என்றால் தேவனுக்கு விரோதமாய் நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்கக்கூடிய ஒரு சபையாய் இருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இந்த சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த சபையினுடைய ஒழுங்கும் கிரமமும் கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கப்படும்படிக்காக நம்ம ஜெபிக்கணும். சபையிலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் நிறைவாக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய திட்டமாக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திற்கு உட்பட்ட சபையாக நம்முடைய சபைகள் காணப்படும்படி கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமாக ஜெபித்தால் சபையிலே தேவனுடைய திட்டம் நிறைவாக்கப்படுகிறதை உங்களாலும் என்னாலும் கட்டாயமான விதத்தில் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்டு இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் சபையில 3 விதமான முக்கியமான பெரிய பொறுப்புகளை பற்றி கர்த்தரை பேசி கொண்டு வந்து, ஒன்று ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் போதிக்கக்கூடிய போதகனுடைய பணி என்கிறதை பற்றியும், 2 மேய்ப்பருடைய பணி என்கிறதை பற்றியும், 3 கண்காணிப்பு செய்யக்கூடிய மனிதனுடைய பணி என்கிறதை பற்றியும், இந்த 3ம் ஒன்றுக்குள் ஒன்று பின்னி படைந்ததாக இருக்கிறதையும், ஒருவரை ஒருவர் மெய்யாகவே விசாரிக்கக்கூடிய அளவிற்காக இவைகள் ஒன்றுக்குள் ஒன்று மெய்யாகவே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒன்றாக இணைக்கப்பட்டதாகவும் இருக்கிறது நாங்கள் கண்டுகொள்ள ஆரம்பித்தோம். ஆண்டவரே, இதுல ஒவ்வொரு விதமான பணிகளும் திறமையாக ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின் மேல் மெய்யாகவே செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் சபையில எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களும் ஒரு நாளும் உருவாக்கப்பட முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவன் ஒரு சபையை உருவாக்கும் பொழுது சபை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்கிற திட்டத்தையும் சட்டத்தையும் உருவாக்கி வைத்தீர். ஆனால் இன்றைக்கு திருச்சபைகள் தங்கள் மனம் போன போக்கின்படி போக ஆரம்பிக்கிறனால தான், அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள் இல்லாமல் போக ஆரம்பிக்கிறனால தான் தங்கள் மன விருப்பத்தின்படியே காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது நாங்கள் கண்கூடாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் ஆகிலும் இந்த சபையினுடைய ஒழுக்கத்தின் ஊடாக சபையினுடைய ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களின் ஊடாக நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க ஏற்ற கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்களை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒருவேளை அவங்க சபை போதகராக, மேய்ப்பராக, சபையிலே கண்காணிப்பு செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறது உண்டானால் தங்கள் பொறுப்புகளை அறிந்து அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் இயங்கி அந்த சபையிலே தேவனுடைய சித்தம் நிறைவாக்கப்படக்கூடிய அளவிற்கான கிரியைகளை செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே கற்று நிச்சயித்துக் கொண்ட காரியங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சபையிலே தேவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சகல நியமங்களின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாய் சபைகள் தேவனுடைய திட்டங்களை இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பிக்கக்கூடியதாக, சபைகளின் மூலம் பெரிய ஒரு எழுப்புதலும் வல்லமையும் உருவாக்கப்படுகிறதாக, தேவனுடைய கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாளிலே இந்த சபைகள் ஆயத்தமடைந்து மணவாட்டியாய் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போய் தேவனோடு இணைக்கப்படும் ஒரு பாக்கியத்தை பெற முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய நாமத்தினால் இந்த சபைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சபைகளிலே நீங்கள் பங்கு பெற ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகளிலே தேவனுடைய திட்டங்கள் நிறைவாக்கப்படும்படிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை பொறுப்புகள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் அந்த பொறுப்புகளில் நீங்களும் நானும் சரிவர இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள துவங்க ஆரம்பித்தால் இந்த சபைகள் தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி கடந்து போக ஆரம்பிக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, திருச்சபையில் போதகர், மேய்ப்பர், கண்காணியானவர் என்ற 3 முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களின் கடமையை பற்றி தேவன் நம்மோடு பேசினார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் இந்த கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்ய தேவன் அவர்களுக்கு கிருபை அளிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.